ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை துவையல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் பூண்டு 4-5 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திப்பியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஆட் பண்ணிட வேண்டாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்துட்டு எண்ணெய் மிதந்து வரும். இதுக்கப்புறம் புளி தண்ணி இருக்குல்ல, புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் ஊற வச்சு நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா கூட மறுபடியும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு புளி தண்ணி ஊற்றுனதும் நல்லா வெந்துருச்சு, நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து வெல்லம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 கட்டி வந்து நான் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ எண்ணெய் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் சூடு ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் வற்றிரும். கருவேப்பிலை துவையல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.